இங்கிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக நடந்துட்டு வர்ற 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியில இந்தியா தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலும் இரண்டாவது போட்டியில வின் பண்ணி தொடர சமன் செஞ்ச இந்திய அணி ராஜ்கோட் நகர்ல நடந்த மூன்றாவது போட்டியில 434 ரன்ஸ் வித்தியாசத்துல இங்கிலாந்தை தோற்கடிச்சு 2-1 கணக்குல முன்னிலை பெற்றாங்க. முன்னதா இந்த தொடர்ல 22 வயசாகிற யங் பிளேயர் ஜெய்ஸ்வால் முதல் போட்டியில அதிரடியா 80 ரன்ஸ் எடுத்து வெற்றிக்கு போராடினாரு. அதே வேகத்துல விசாகப்பட்டினத்துல நடந்த இரண்டாவது போட்டியில மற்ற பேட்ஸ்மேன்ஸ் 35 ரன்ஸ் கூட எடுக்காதப்போ தனி ஒருத்தரா இங்கிலாந்து நொறுக்குன அவரு இரட்டை சதம் அடிச்சு 209 ரன்ஸ் எடுத்து இந்தியாவோட வெற்றியில முக்கிய பங்காற்றினாரு. அதன் வாயிலா ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்ல மற்ற பிளேயர்ஸ் 35 ரன்ஸ் கூட எடுக்காதப்போ இரட்டை சதம் அடிச்ச முதல் இந்திய பிளேயர் அப்படின்ற தனித்துவமான சாதனையும் அவர் படிச்சாரு. அதை தொடர்ந்து ராஜ்கோட் நகர்ல நடந்த மூன்றாவது போட்டியோட முதல் இன்னிங்ஸ்ல 10 ரன்ஸ்ல அவுட் ஆன அவரு இரண்டாவது இன்னிங்ஸ்ல 214 ரன்ஸ் எடுத்து இந்தியாவோட வெற்றியில கருப்பு குதிரையா செயல்பட்டாரு. ஆனா அப்படி அடுத்தடுத்த போட்டிகள்ல இரட்டை சதங்கள் அடிச்சும் அவருக்கு இதுவரைக்கும் ஒரு ஆட்டநாயகன் விருது கூட கிடைக்கல. கடந்த போட்டியில அவர் 209 ரன்ஸ் எடுத்தும் கடைசியில 9 விக்கெட்ஸ் எடுத்த பும்ரா ஆட்டநாயகன் விருதை தட்டி சென்றாரு. அதே மாதிரி இந்த போட்டியில 214 ரன்ஸ் எடுத்தும் கடைசியில 112 ரன்ஸ் மற்றும் 7 விக்கெட்ஸ் எடுத்த ஜடேஜா ஆட்டநாயகன் விருதை வின் பண்ணதால பாவம்யா அந்த 22 வயசு பையன் அப்படின்ற வகையில இந்திய ரசிகர்கள் அவர் மேல பரிதாபத்தை வெளிப்படுத்துறாங்க. இதன் வாயிலா உலகத்திலேயே அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகள்ல இரட்டை சதங்கள் அடிச்சும் ஒரு ஆட்டநாயகன் விருது கூட வின் பண்ணாத முதல் பிளேயர் அப்படின்ற பரிதாபமான சாதனையை ஜெய்ஸ்வால் படிச்சிருக்காரு. இருந்தாலும் 12 சிக்ஸர்ஸ் அடிச்ச அவரு ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர் அப்படின்ற பாகிஸ்தான் ஜாம்பவான் வாசிம் அக்ரமோட உலக சாதனையை சமன் செஞ்சாரு. மேலும் இதுவரைக்கும் நடந்த 3 போட்டிகள்ல 20 சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்க அவரு டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு தொடர்ல அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச பிளேயர் அப்படின்ற ரோஹித் சர்மாவோட சாதனையை உடைச்சு புதிய சாதனை படைச்சிருக்காரு. மொத்தத்துல ஆட்டநாயகன் விருது கிடைக்கலனாலும் இதுவரைக்கும் 3 போட்டிகள்ல 545 ரன்ஸ் எடுத்திருக்க ஜெய்ஸ்வாலுக்கு தொடர் நாயகன் விருதாவது கிடைக்குமா அப்படின்றதே ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.